ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு விஸ்டம் எக்ஸாம் ஒர்க்ஸ். ஸோ நம்ம வந்து எடிட்டோரியல் சீரிஸ் போயிட்டுருக்கு. அதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதை தமிழில் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிட்டுருக்கோம். தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி அதை வந்து சொல்லி கொடுத்தோம். அதுக்கப்புறம் அந்த பேராகிராஃப்லேருந்து ஒரு சில கொஸ்டின் கேட்டு அந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அது போக அதே பேராகிராஃப்லேருந்து கிளாஸ் டெஸ்ட் எடுத்து கொடுத்துட்ருக்கேன். அதே பேராகிராஃபில் எரர் ஸ்பாட்டிங், அதே பேராகிராஃபில் ஸ்பெல்லிங் கரெக்ஷன் இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து தேர்ட் செஷன், ஓகேவா? ஸோ தேர்ட் எடிஷன் வந்து இப்போ வந்து போகுது. இந்த விஷயத்தில் இந்த சீரீஸில் வந்து உங்களுக்கு வந்து நிறையா வந்து சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. அதே மாதிரி இன்னமும் சப்போர்ட் கொடுங்க, ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து போகிற மாதிரி வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் பார்த்துடலாம், ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்து சொன்ன மாதிரி தான் ஒரு விஷயத்தை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பேராகிராஃபில் இருக்கிற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா நம்ம அதை வந்து ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாதான் சரியா? சரி, ஓகே, பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஈரான்ஸ் மேசிவ் ட்ரோன் அண்ட் மிசைல் அட்டாக் ஆன் இஸ்ரேல் ஆன் April 14th நைட் இன் ரிட்டாலியேஷன் அகேன்ஸ்ட். சரி, ஓகே, இதுவரையும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கணும், ஓகே? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஈரானுடைய மேசிவ் ட்ரோன் அண்ட் மிசைல் அட்டாக். அப்போ ஈரான் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு அட்டாக் வந்து பண்ணிருக்காங்க ஆன் இஸ்ரேல். அப்போ எதுக்கு மேலே பண்ணிருக்காங்க? இஸ்ரேலுக்கு மேலே பண்ணிருக்காங்க. என்னைக்கு? ஆன் April 14th நைட் வந்து பண்ணிருக்காங்க, ஓகேவா? இன் ரிட்டாலியேஷன் அகெயின்ஸ்ட் த பாம்பிங் ஆஃப் இட்ஸ் எம்பசி காம்பவுண்ட் இன் டமாஸ்கஸ் 2 weeks earlier. இப்போ இதோட நிப்பாட்டணும். ஸோ அப்போ எங்கெங்கெல்லாம் வந்து கம வருதோ அங்கெல்லாம் நிப்பாட்டணும் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இன் ரிட்டாலியேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன் ரிட்டாலியேஷன் என்ன? ரிட்டாலியேஷன் என்ன? திருப்பி அடிக்கிறது அப்படிங்கிற மீனிங், ஓகேவா? ஸோ ரிட்டாலியேஷனா திருப்பி அடிக்கிறது. ஏதாவது ஒன்று பண்ணிருக்காங்க, அதுக்கு திருப்பி அடிக்கிறது, எதிர்வினை, அந்த மாதிரி சொல்றதா இன் ரிட்டாலியேஷன், ஓகேவா? ரிட்டாலியேஷன். ஸோ இன் ரிட்டாலியேஷன் அகெயின்ஸ்ட் த பாம்பிங் ஆஃப் இட்ஸ் எம்பசி. ஸோ இங்க இட்ஸ்ங்கிறது எதை குறிக்குது? இந்த ஈரானை குறிக்குது, ஓகேவா? ஸோ எதுக்கு திருப்பி கொடுக்கும் விதமா அவங்களோட எம்பசி இருக்கு இல்லையா? அதாவது ஈரானுடைய எம்பசி காம்பவுண்ட் இன் டமாஸ்கஸ்ல இருக்கிற ஈரானுடைய எம்பசியை வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி தாக்கியிருக்காங்க, பாம்பிங் வச்சிருக்காங்க, ஓகேவா? அதாவது வந்து குண்டு வீசிருக்காங்கன்னு சொல்லி அர்த்தம், ஓகேவா? அப்போ ஈரான் வந்து இஸ்ரேல் மேல ஒரு ட்ரோன் அண்ட் மிசைல் தாக்குதல் நடத்திருக்காங்க. எதுக்காக? ஈரான் மீது ஆல்ரெடி வந்து அவங்களுடைய எம்பசி காம்பவுண்ட்ல டமாஸ்கஸ்ல பாம்பிங் போட்டனால. எப்போ? 2 வாரத்துக்கு முன்னாடி. has pushed an already volatile West Asia to the brink of ஆல் அவுட் வார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த இந்த விஷயம் என்ன பண்ணிருக்கு? ஹேஸ் புஷ்டு, ஒரு விஷயத்துக்கு தள்ளி இருக்கு. என்ன தள்ளி இருக்கு? ஆன் ஆல்ரெடி ஒலைட்டல் வெஸ்ட் ஏஷியா. ஆல்ரெடி ஒலைட்டல் என்ன அர்த்தம்னா ஈஸியா வந்து இல்லாம, அதாவது வந்து இந்த எவாபரேட் ஆகுறது அந்த மாதிரி விஷயத்தை தான் ஒலைட்டல்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு ஸ்டேபிளா இல்லாம அன்ஸ்டேபிளா இருக்கிற விஷயம். ஸோ அப்போ வெஸ்ட் ஏஷியா வந்து, மேற்கு ஆசியா வந்து எப்பயுமே வந்து ஒரு பதற்றமான சூழ்நிலைலாம் இருக்கும். அப்படி இருக்கிறத வந்து எதுக்கு தள்ளி இருக்கு? ஹேஸ் புஷ்டுனா டு பிரிங்க் ஆஃப் ஆல் அவுட் வார். ஸோ எல்லா இடத்துலயும் வந்து போர் வெடிக்கும் சூழ்நிலை வந்து இங்க வந்து உருவாக்கிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் ஈரான் லாஸ்ட் 2 of its generals இன்க்ளூடிங் முகமது ரீசா ஜாகத் ஓவர்சீயிங் த Quds forces operations in Syria and Lebanon and 5 senior officers of the Revolutionary Guards and an Iranian response was expected. ஓகே, இவ்வளவு பெருசா இருக்கு, ஓகேவா? ஒரு சென்டென்ஸே இவ்வளவு பெருசா இருக்கு. அப்ப நம்ம வந்து பாதியா இது பண்ணுவோம். ஈரான் லாஸ்ட் 2 of its generals. சரி, ஓகே. இப்போ நம்ம எந்த அட்டாக் பத்தி பேசிட்டு இருக்காங்க? இந்த டமாஸ்கஸ்ல நடந்துச்சு அந்த அட்டாக் பத்தி பேசிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னது என்னது? இந்த ஈரானோட அட்டாக் தான் சொன்னாங்க. ஆனா இங்க நம்ம என்ன சொல்லிருக்காங்க? ஈரான் லாஸ்ட் 2 of its general. அப்ப ஈரான் வந்து அவங்க வந்து அவங்களுடைய 2 ஜெனரலா இழந்திருக்காங்க. அப்ப எதுல இழந்திருப்பாங்க? இந்த எம்பசி அட்டாக்ல அவங்க இழந்திருப்பாங்க, ஓகேவா? அதை முதல்ல புரிஞ்சுக்கணும், ஓகே? இதெல்லாம் ஏன் வந்து புரிஞ்சுக்கணும் சொல்றேன்னா, பின்னாடி இதை வச்சு கேள்வி கேட்கலாம். நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்ட் பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் கேட்கலாம். அப்போ இந்த அட்டாக்னு சொல்லி நம்ம வந்து குழம்பிடக்கூடாது, ஓகேவா? அப்போ ஈரான் வந்து 2 பேரை இழந்திருக்காங்க. அதுல யாரு ஒருத்தவங்க? இன்க்ளூடிங் முகமது ரிசா ஜாகத், ஓகேவா? ஸோ அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு? ஓவர் சீயிங். அப்போ இந்த கமா போட்டிருக்குன்னா ஓவர் சீயிங் அர்த்தம் மேற்பார்வையிடுறது அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? ஸோ அப்போ இந்த இவர் வந்து முகமது ரிசா ஜாகத் வந்து எங்க போயிருக்காரு? இந்த குவாட் ஃபோர்ஸஸ். குவாடுங்கிறது வந்து ஒரு ஃபோர்ஸ் மாதிரி. இப்போ ஒரு ஜெட் டிகிரி பாதுகாப்பு கொடுத்தோம்னா அந்த ஒரு ஜெட் அப்படிங்கிறது என்ன ஒரு அமைப்பு இருக்குல்ல, அந்த மாதிரி என்எஸ்ஜி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ரா அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குல்ல, அதே மாதிரி குவாட்ஸ் ஃபோர்ஸஸ் ஒரு அமைப்பு. அந்த அமைப்புடைய ஆபரேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எங்க? சிரியா அண்ட் லெபனன்ல வந்து பார்த்துட்டு இருக்காரு. அவர் அந்த வேலையில வந்து மேற்பார்வையில் இருக்கும் போதுல அவர் கொண்டிருக்காங்கன்னு அர்த்தம், சரியா? அப்போ இங்க வந்து இந்த சென்டென்ஸ் எதை பேசுறாங்க? ஈரான் வந்து 2 பேரும் இழந்திருக்கு. அதுல ஒருத்தவர் வந்து இந்த முகமது ரீசா அப்படிங்கிறவரு, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இந்த குவாட்ஸ் ஃபோர்ஸஸோடைய வேலையை வந்து மேற்பார்வை பார்க்குறாரு. எங்க? சிரியா அண்ட் லெபனன்ல பார்க்குறாரு. இவ்வளோ இருக்கு வந்து இவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க, ஓகேவா? இவ்வளவு பெரிய சென்டென்ஸ்ல வந்து இவ்வளவு சொல்லியிருக்காங்க. அண்ட் 5 சீனியர் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் த ரெவல்யூஷனரி கார்ட்ஸ். சரி, ஓகே. இப்போ வந்து அங்கங்க கிளர்ச்சியாளர்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்கள மேற்பார்வை, அந்த கிளர்ச்சியாளர்கள் அவங்கள ஒடுக்குற அந்த கார்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்கள மேற்பார்வை பார்க்கறதுக்கு அந்த இதுல ஒரு 5 சீனியர் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அவங்களே இறந்திருக்காங்க. அதாவது இங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க? லாஸ்ட் சொல்லிருக்காங்க இல்லையா? இங்க 2 of its இருக்குல்ல, அந்த இதுக்கு சேர்த்தா இங்க வந்து இருக்கு, ஓகேவா? இந்தியா லாஸ்ட் 2 of its generals அண்ட் 5 சீனியர் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லி வரணும், ஓகேவா? அதுக்கு முன்னாடியே அந்த ஃபர்ஸ்ட் யாரு, அந்த 2 ஜெனரல் யாரு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பேசிட்டாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்க? அண்ட் அன் ஈரானியன் ரெஸ்பான்ஸ் வாஸ் எக்ஸ்பெக்டட். சரிதான்ப்பா, இந்த இத்தனை ஒரு ரொம்ப முக்கியமான பேர் வந்து இறந்திருக்காங்கன்னா ஈரானுடைய இந்த ரெஸ்பான்ஸ், ஈரான் வந்து இதுக்கு பதில் தாக்குதல் நடத்திருக்காங்களே, இந்த ட்ரோன் அட்டாக் நடத்திருக்காங்களே, அது வந்து எதிர்பார்த்ததுதான்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? இந்த பாஸ்ட் ஈரான் ஹேஸ் யூஸ்ட் இட்ஸ் ப்ராக்சிஸ் ஆர் டார்கெட்டட் இஸ்ரேலி அசெட்ஸ் இன் அதர் கண்ட்ரீஸ் இன் ரெஸ்பான்ஸ் டு இஸ்ரேல்ஸ் அட்டாக்ஸ் ஆன் இட்ஸ் அஃபிஷியல்ஸ். சரி, ஓகே.
இந்த பாஸ்ட் என்ன அர்த்தம், இதுக்கு முன்னாடி இருந்த டைம்ல நம்ம என்ன படிப்போம், இந்த பாஸ்ட் டைம், இந்த ப்ரீவியஸ் டைம் அப்படின்னு சொல்லி படிப்போம். அதே தான் இங்க வந்து வெறும் இந்த பாஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஈரான் ஹேஸ் யூஸ்டு இட்ஸ் ப்ராக்சிஸ் ஆர் டார்கெட்டட் இஸ்ரேலி அசட்ஸ். ஈரான் வந்து எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, யூஸ் இட்ஸ் ப்ராக்சிஸ், ஓகேவா, ஆர் டார்கெட்டட் இஸ்ரேலி அசட்ஸ். இஸ்ரேலுக்கு சொந்தமான சொத்துக்கள், இஸ்ரேலுக்கு சொந்தமான எம்பசி இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. எங்க பண்ணுவாங்க, இன் அதர் கண்ட்ரீஸ் இன் ரெஸ்பான்ஸ் என்ன, இஸ்ரேல் வந்து எதுக்கெல்லாம் அட்டாக் பண்றாங்களோ அதுக்கு ஈரான் வந்து இஸ்ரேல் மேட்ட அட்டாக் பண்ணும். எங்க பண்ணும், மற்ற கண்ட்ரீஸ்ல இருக்கிற அட்டாக் பண்ணும். ஆனா பட் திஸ் டைம் தெஹ்ரான்ஸ் வெப்பன்ஸ் பேரேஜ் ஃப்ரம் இட்ஸ் சாயில் டார்கெட்டட் இஸ்ரேலிஸ் பேப்பர் Israel proper escalating tensions to the levels not seen in West Asia in decades. Okay. ஆனா இந்த டைம் இதுவரை உங்களுக்கு புரியலையா, பட் திஸ் டைம் தெஹ்ரான்ஸ் வெப்பன்ஸ் பேரேஜ்னா இஸ்ரேலுடைய இதுல இருந்து, இஸ்ரேல் ஃப்ரம் இட்ஸ் ஆயில்னா இஸ்ரேலுடைய சொந்த மண்ணில இருந்து, ஈரானுடைய சொந்த மண்ணில இருந்து இஸ்ரேல டைரக்டா தாக்குதல், ப்ராப்பர் எஸ்கலேட்டிங் டென்ஷன்ஸ் டு த லெவல்ஸ். ஓகேவா. ஸோ அப்போ இது வந்து ரொம்ப வந்து இருக்கிற பதற்றத்தை வந்து ரொம்ப உயர்த்திருச்சு, அதிகப்படுத்திருச்சு. நாட் சீன் இன் வெஸ்ட் ஏஷியா இண்டிகேட்ஸ் என்ன, ஒரு 10 வருஷமா இருந்தது. ஓகேவா. இத்தனை காலகட்டத்திலேயே வந்து இந்த அளவுக்கு வந்து ரொம்ப சீரியஸா போனதில்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா. ஓகே. Israel, with the help from the US, UK, France, Jordan, intercepted 99% of their Iranian projectiles. ஓகே. ஈரானியன் ப்ராஜெக்டைல்ஸ் என்னன்னா, ஈரான் வந்து மிசைல் பண்ணிருக்கு. ஓகேவா. ப்ராஜெக்ட்னா என்னது, இங்க இருந்து இப்படி தூக்கி போறது, இந்த இதெல்லாம் வந்து ப்ராஜெக்ட் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இங்க இதான் வந்து ஈரான் அப்படின்னு சொல்லி வச்சோம்னா, இது இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி வச்சோம்னா, இங்க இருந்து வான்வெளி தாக்குதல், அந்த ட்ரோன்ஸ் தாக்குதல், மிசைல் தாக்குதல் சொல்றாங்களே, ஸோ எல்லாத்தையுமே வந்து இந்த அலைடு ஃபோர்ஸஸ், இது யூஎஸ், யூகே, பிரான்ஸ், ஜோர்டான், இந்த நாலும் சேர்ந்து இஸ்ரேலுக்கு ஹெல்ப் பண்ணுது. அவங்க 99% ஆஃப் அந்த மிசைலை வந்து தடுத்துட்டாங்க, வான்லேயே தடுத்துட்டாங்க. அந்த அவ்வளோ மிசைல் வந்து இஸ்ரேல போய் சேரவே இல்லை. இஸ்ரேல் நோக்கி வீசப்பட்ட அந்த தாக்குதல் வந்து இஸ்ரேல போய் சேரவே இல்லை, வான்லேயே அழிச்சிட்டாங்க. ஓகேவா. ஈரான் சேஸ் இட்ஸ் ஆக்ஷன் வாஸ் இன் செல்ஃப் டிஃபென்ஸ் as a response to the embassy attack and that matter is concluded for now. ஓகே. இப்போ ஈரான் வந்து இந்த 99% வான்வெளி தாக்குதல் நடத்திருக்காங்க இல்லையா, இது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ், தன்னை தானே பாதுகாத்துக்கிறதுக்கு தான் நாங்க இப்படி பண்றோம், எங்களை வந்து அடிச்சனால தான் நாங்க திருப்பி அடிக்கிறோம், இல்லைன்னா நாங்க திருப்பி அடிக்கலன்னா அவங்க வந்து மறுபடியும் எங்களை அடிப்பாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க கிளைம் பண்றாங்க. ஓகேவா. ஸோ ஈரான் வந்து அதான் சொல்லுது, நாங்களா போய் வந்து சண்டைக்கு போல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இது ஏன் ரொம்ப முக்கியம்னா, இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு பேராகிராஃப் படிக்கிறோம்னா அந்த பேராகிராஃபோடைய நேச்சர் என்ன சொல்லி பார்க்கணும். நம்ம முன்னாடி சொன்னதான், பாசிட்டிவா இருக்கா, ஒரு சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்கா, நெகட்டிவா இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா, பட் இஸ்ரேல் ஹஸ் vowed that Iran's aggression would be met with a response அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்கு. இப்போ இந்த சென்டென்ஸ்ல இந்த vowed அப்படிங்கிறதுக்கு மீனிங் எனக்கு தெரியாது அப்படின்னா, நான் அந்த சென்டென்ஸ் மீனிங் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அதுக்கு முன்னாடியும் பின்னாடி என்னென்ன மாதிரி பேசியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு கன்ஜெக்ஷன் ஆரம்பிக்குது. ஓகே. பட் அப்படிங்கிற ஒரு கன்ஜெக்ஷன் ஆரம்பிக்குது. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன பேசியிருக்காங்க, பின்னாடி என்ன பேசிருக்காங்க அப்படிங்கிற வச்சு நம்ம வந்து புரிவிடலாம். இது ஒண்ணு. ரெண்டாவது அந்த சென்டென்ஸோடைய இது ஒண்ணு. ரெண்டாவது அந்த சென்டென்ஸோடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் இம்பாக்ட். இப்போ வந்து நெவர், வில் நாட், அந்த மாதிரி வந்து நெகட்டிவ் ஏதாவது பேசியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படி இல்ல பாசிட்டிவ் பேசியிருக்காங்க, அந்த சென்டென்ஸோடைய தன்மை என்னன்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா. ஸோ அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா, ஈரான் வந்து ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றேன். பின்னாடி நமக்கு வந்து கேட்கலாம், ஈரானுடைய தன்மை என்ன, ஈரானுடைய கேரக்டர் என்ன, ஈரான் வந்து ஏன் இதை பண்றாங்க அப்படின்னா 4 ஆப்ஷன் கொடுக்கலாம். என்ன கொடுக்கலாம், ஈரானுக்கு வந்து இஸ்ரேல் வந்து அவங்களுடைய நாட்டை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கு, அதனால அவங்க கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னா இஸ்ரேல் வந்து ஈரான் வந்து இஸ்ரேலுடைய ஒரு பகை கண்ட்ரிக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க, அதனால வந்து ஈரான் அட்டாக் பண்ணிச்சா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம். இப்படி நிறைய ஆப்ஷன் கொடுக்கும்போது நம்ம என்ன சொல்லணும், அப்போ இஸ்ரேலுடைய அந்த அட்டாக்கு செல்ஃப் டிஃபென்ஸ், அதுக்காக தான் ஈரான் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. சும்மா இங்க இருக்கிற என்ன சொல்றது, இங்க இருக்கிற வேர்டு அங்க இருக்கிற வேர்டு அப்படின்னு சொல்லி பார்க்க கூடாது. ஓகேவா. அந்த அந்த சென்டென்ஸோடைய தன்மை என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நான் சொல்றேன். ஓகேவா. ஸோ அதனால தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இப்போதைக்கு இந்த மேட்டர் வந்து இப்போதைக்கு கன்க்ளூட் ஆயிடுச்சு, இப்போதைக்கு இது முடிஞ்சிருச்சு. என்ன, ஈரான் வந்து அட்டாக் பண்ணாங்க, இஸ்ரேல்ல சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க. ஈரான் அதுக்கு என்ன சொன்னாங்க, அவங்க என்ன எம்பசி அட்டாக் பண்ணனால தான் நான் அட்டாக் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளவுதான். The US and other allies of Israel applauded Israel's missile defense system and urged Prime Minister Benjamin Netanyahu to exercise resistance, avoiding a regional war. சரி, the US and other allies என்னது, இந்த UK, பிரான்ஸ், இவங்க எல்லாருமே allies of Israel. அப்ளாடர் அப்படின்னா வந்து பாராட்டுறாங்க. ஓகேவா. எதுக்கு பாராட்டுறாங்க, இஸ்ரேலோட மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம். டிஃபென்ஸ் என்னது, தடுக்கிறது. ஓகேவா. ஸோ அப்போ மற்ற கண்ட்ரிஸோட மிசைல் சிஸ்டத்தை வந்து நம்மளால தடுத்து நம்ம வந்து நம்மள நம்ம பாதுகாக்கிற அந்த சிஸ்டம் வந்து இஸ்ரேல் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய அந்த பார்ட்னர்ஸ் எல்லாம் வந்து அவங்கள பாராட்டுறாங்க. அது போக அண்ட் அர்ஜிட் என்ன அர்த்தம், சொல்றாங்க, ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணி சொல்றாங்கன்னு அர்த்தம். அதாவது ரெக்வஸ்ட் பண்ணல, நான் உங்க கூட ஹெல்ப் தான் நிக்கிறேன்ப்பா, ஆனா வந்து நாங்க வந்து உனக்கு வந்து உங்க கூட நிக்கிறனால மட்டுமே வந்து உனக்கு எல்லா டைம் சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நான் வந்து உனக்கு ஃபோர்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அர்ஜிட் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் வந்து என்ன சொல்றாங்கன்னா, டு எக்ஸசைஸ் ரெஸ்ட்ரைன், நீங்க வந்து இந்த இதுல நில்லுங்க, அதுக்கப்புறம் அவாய்டிங் ரீஜனல் வார், இந்த உள்நாட்டு போர், அதுக்கப்புறம் வந்து இந்த பிராந்தியம் இருக்கு இல்லையா, அதாவது வெஸ்ட் ஏஷியாங்கிறது இருக்கு, அதுல வந்து போரை வந்து
பண்ணாம நிப்பாட்டி வைங்க. ரொம்ப வந்து நீங்க வந்து நீங்களும் திருப்பி போய் அடிச்சு அவங்கள அடிச்சு நீங்கள அடிச்சு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி போருக்கான விஷயத்தை வந்து கொண்டு வராதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் இஸ்ரேல் ஹஸ் vowed that ஈரான்ஸ் அக்ரஷன், நான் இதை சொன்னது இல்லையா? இப்போ நீங்க இந்த இந்த சென்டென்ஸ் இல்லாம, அதாவது இந்த சென்டென்ஸ் இல்லாம இந்த முதல் இருக்க சென்டென்ஸ் இல்லாம நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, பட் இஸ்ரேல் ஹஸ் vowed that ஈரான்ஸ் அக்ரஷன் would be met with a response. என்னது இஸ்ரேல் வந்து என்ன சொன்னாங்க? ஏதோ வந்து சொல்லியிருக்காங்க ஈரானுடைய அக்ரஷன் would be met with a response-னா அவங்களுடைய கோவம் வந்து எங்களுக்கு வந்து சரியான வந்து பாடம் புகட்டுவோம். இன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா பாடம் புகட்டுவோம். would be met with a response-னா சரியான தக்க பதிலடி கொடு அந்த மாதிரி ஏதோ சொல்றாங்களே அப்படிதான் தெரியும். ஆனா இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிருக்காங்க? இந்த முன்னாடி உள்ள சென்டென்ஸ் பார்க்கணும். என்ன சொல்லிருக்காங்கன்னா, இஸ்ரேலை வந்து ஸ்டாப் பண்ண சொல்லிருக்காங்க, வார் ஸ்டாப் பண்ண சொல்லிருக்காங்க. இப்போதைக்கு வந்து கன்க்ளூட் ஆயிருச்சு. ஆனா இஸ்ரேல் என்ன சொல்றாங்க? நாங்க இப்போதைக்கு நிப்பாட்டி இருக்கோம் நீ சொன்னனால. ஆனா ஒருவேளை ஈரான் மறுபடியும் அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அந்த தக்க பதிலடி தான் என்னன்னா would be met with a response, ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ். அந்த பதிலடி தான் அந்த ரெஸ்பான்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இந்த இந்த மொத்த 2 சென்டென்ஸோடைய தன்மையை புரிஞ்சாதான் இந்த 2வது சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். நமக்கு இதுல வந்து இந்த ஓவருடைய எக்ஸாக்ட் மீனிங் நான் இப்ப சொன்னா ஓவரோட மீனிங்கே நமக்கு தெரியாது. இப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற சென்டென்ஸ் என்னது? இந்த யூஎஸ் அண்ட் அதர் அலைஸ் இதெல்லாம் என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு வந்து பாராட்டினாங்க. அதுக்கப்புறம் பெஞ்சமின் வந்து நீ எல்லாம் பார்த்து இருப்பா, வாரம் வந்து அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் நான் படிச்சேன். இந்த 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 வேர்டோடைய மீனிங்கே நான் சொல்லல. கரெக்டா? ஸோ அப்போ இதுதான் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஓகேவா? ஸோ ஒரு சென்டென்ஸ்ல இருக்கிற எல்லா வேர்டும் எனக்கு தெரியும் அவசியம் கிடையாது. இதை நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ நான் சொல்ல முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ண முதல்ல எப்படி வந்து அந்த சென்டென்ஸை பிரிச்சு மீனிங் புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். ஆனா எனக்கு தான் ஒக்காபரியே தெரியாது, நான் எப்படிப்பா பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அதாவது ஒரு சென்டென்ஸ்ல இருக்க அந்த வேர்டுக்குரிய மீனிங் எனக்கு தெரியாது, நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது? எனக்கு அதான பிரச்சனை. சென்டென்ஸை உடச்சிருவேன், சென்டென்ஸை உடச்சு நான் படிச்சுக்குவேன், அதை வந்து கோர்வையா ஆக்கி நான் படிச்சுக்குவேன். ஓகே, ஆனா எனக்கு அந்த வேர்டோட மீனிங்கே தெரியாது, நான் எப்படி பண்றது அப்படின்னு கேட்டா அதுக்கு வழி. உங்களுக்கு என்ன வழினா, உங்களுக்கு அந்த வேர்டு இதே தெரியாதுன்னா அந்த கொஸ்டினோடைய அந்த பேராகிராஃபோடைய தன்மையை புரிஞ்சுக்கோங்க. பாசிட்டிவா நெகட்டிவா, முன்னாடி என்ன சொல்றாங்க, பின்னாடி என்ன சொல்றாங்க, யாரை பத்தி பேசுறாங்க, எதை பத்தி பேசுறாங்க, இந்த கன்ஜெக்ஷன்லாம் ரொம்ப முக்கியம். ஆஃப் வர்றது, ஆஃப், ஆனு, ஓகேவா? இப்போ வந்து பின்னாடி நான் வந்து ஒரு எரர் ஸ்பாட்டிங் எடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? நான் முதல்ல சொல்றேன். ஓகேவா? ஸோ இந்த 2 விஷயத்துல வந்து எக்ஸாக்டா ஆப்போசிட்டா மாறிடும். ஓகேவா? ஸோ அதான் வந்து அதனாலதான் என்னன்னா அந்த கன்ஜெக்ஷன் இதெல்லாம் முக்கியம். அதெல்லாம் பார்த்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரியா? சரி, ஓகே. அடுத்து, Hamas launched a murderous attack from the black-headed Gaza Strip on October 7, 2023, leaving an open wound in Israelis collective physic. ஓகேவா? ஓகே, பிசிக்ல சைக். ஹமாஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஹமாஸ்ங்கிறவங்க ஒரு இனக்குழு. ஓகேவா? ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு மர்டரஸ் அட்டாக். ஓகேவா? ஸோ மர்டரஸ்னா ஒரு கொலை வெறி தாக்குதல் வந்து நடத்திருக்காங்க. ஓகேவா? ஃப்ரம் த பிளாக் ஹெடட் காசா ஸ்ட்ரிப். அப்படின்னா பிளாக் ஹெடட் அப்படின்னா பிளாக் ஹெடை தடுத்து நிறுத்துறது. ஓகேவா? ஸோ தடை செய்யப்பட்ட அந்த காசா பிளேஸ்ல இருந்து, காசா இடத்துல இருந்து ஹமாஸ்ங்கிறவங்க வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. யார் மேல? ஆன் இஸ்ரேல், ஆன் அக்டோபர், லீவிங் அன் ஓப்பன் வூண்ட். ஓகேவா? லீவிங் அன் ஓப்பன் வூண்ட் இன் இஸ்ரேல். ஓகேவா? ஸோ யாருக்கு வந்து காயப்பட்டிருக்கு? இஸ்ரேல் மேல காயப்பட்டிருக்கு. இஸ்ரேலுடைய அந்த மனநிலைமை மேல அவங்களுக்கு காயப்படுற மாதிரி, காயம்னா என்ன சொல்றது, அவங்கள வந்து அவங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம், அவங்களுடைய சோல்ஜர்ஸ் வந்து காயப்படுத்துற மாதிரி ஒரு அட்டாக்கை வந்து ஹமாஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க, நடத்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? சின்ஸ் தென், அதுல இருந்து தான் இஸ்ரேல் ஹாஸ் பீன் கேரிங் அவுட் எ வெஞ்ச்ஃபுல் ஜெனோசைடல் அட்டாக் ஆஃப் காசா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இங்க தப்பு, ஆன் காசா. ஓகே. ஸோ அதுல இருந்து, சின்ஸ் தென், அதுல இருந்து இஸ்ரேல் என்ன பண்ணிருக்காங்க? ஹாஸ் பீன் கேரிங் அவுட், அதுல இருந்து நடத்திக்கிட்டே வர்றாங்க. எதை நடத்திட்டு வர்றாங்க? வெஞ்ச்ஃபுல் அப்படின்னா வந்து ரொம்ப வந்து இந்த வெஞ்சன்ஸ் வச்சுக்கிறேன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க வந்து என்னை வந்து வெஞ்சன்ஸ் வச்சு வந்து பழிவாங்கும் நடவடிக்கை. கரெக்ட். எக்ஸாக்டா சொல்லணும்னா வெஞ்சினா பழி வாங்குற மாதிரி. அதுக்கப்புறம் ஜெனோசைடல்னா ஒரு மாசான ஜெனோசைடல்னா வந்து மக்களை வந்து கொல்ற விஷயம் தான் வந்து ஜெனோசைடல் அட்டாக். ஸோ காசா மேல வந்து நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. The US, Israel's most influential ally, failed to maintain peace when it went on a rampage in Gaza. சரி, ஓகே. இதுல வந்து பிடிக்கும் அண்ட், அதாவது வந்து இப்படி கமா போட்டிருந்தாலுமே நீங்க ஸ்டாப் பண்ணிடுங்க, அது வரை ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் அண்ட் இந்த மாதிரி கன்ஜெக்ஷன் வந்தாலும் ஸ்டாப் பண்ணிடுங்க. The US, இஸ்ரேலுடைய மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் அலைனா என்னன்னா ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? அலையன்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி தான். அலையன்ஸ்னா என்னது? கூட்டணி அப்படிங்கிற மாதிரி தான் அது. ஸோ அந்த இஸ்ரேலுடைய முக்கியமான கூட்டாளியான யூஎஸ் வந்து ஃபெயில் டு மெயின்டைன் பீஸ். ஓகேவா? ஸோ அமைதி நிலைநாட்ட தவறிட்டாங்க. எப்படின்னா when it went on rampage. ராம்பேஜ்னா ரொம்ப பேரழிவு, மிகப்பெரிய சண்டை அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ காசால வந்து காசா அட்டாக் பண்றாங்களே, இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்றாங்களே, அது நடக்கிறது வந்து யூஎஸ்ஆல தடுக்க முடியல. அண்ட் லான்ச் மல்டிபிள் அட்டாக்ஸ் இந்த ரீசன். ஸோ நிறைய வந்து அட்டாக் வந்து அந்த ரீசன் நடந்துருச்சு, இன்க்ளூடிங் த எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ் பாம்பிங் ஆஃப் ஈரான்ஸ் எம்பசி காம்பவுண்ட். அதுல ஒண்ணுதான் வந்து ஈரானுடைய எம்பசிலே வந்து பாம்பு போடுற மாதிரி ஆக்கிட்டாங்க. ஈரான் விச் பேக்ஸ் ஹெசபுல்லா, ஹமாஸ் அண்ட் ஹவுதிஸ். ஸோ இந்த 3 பேர் வந்து ஈரானோட சப்போர்ட்டர்ஸ். ஓகேவா? அதுல ஒன்று ஹமாஸ் தான் இந்த இஸ்ரேல் அட்டாக் பண்ணது. ஆல்சோ ஃபெயில் டு ஷோ எனி ரெஸ்ட்ரெயின். ஸோ ஈரானுக்கு வந்து ஈரான் ஆதரவளிக்கிற இந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஈரானும் வந்து கட்டுப்படுத்த தவறிட்டாங்க. அவங்களும் வந்து தன்னோட ஆதரவாளர்களை வந்து அமைதியா இருப்பா அப்படின்னு சொல்லி கட்டுப்படுத்த தவறிட்டாங்க. நவ் த ரீசன் இஸ் ஆன் கிளைஃப் அண்ட் a mild push is enough to trigger a calamity. ஸோ ஒரு பேரழிவு, கலாமிட்டினா என்னன்னா
ஒரு பேரழிவு சீற்றம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நேச்சுரல் கலாமிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? இயற்கை பேரழிவு. ஸோ அப்போ அந்த ஒரு மிகப்பெரிய பேரழிவை வந்து ட்ரிகர் பண்றதுக்கு தூண்டி விடுறதுக்கு ஒரு சின்ன புஷ், ஓகேவா? ஸோ மைல்டுனா சின்னது, ஓகேவா? கொஞ்சம் குட்டியா மைல்டு புஷ் வந்து இருந்தாலே போதும். இவன் அவனை அடிக்கிறது அவன் அடிக்கிறது சொல்லி ஒரு சின்ன புஷ் இருந்தாலே போதும், ஒரு மிகப்பெரிய கலவரத்துக்கு தூண்டிடும்னு சொல்றாங்க. மிஸ்டர் நேதன்யாஹூ செக்யூரிட்டி அண்ட் வார் பாலிசிஸ் ஹவ் ஃபெயில்டு மிசரபிளி. ஸோ அவருடைய அந்த கொள்கைகள் இருக்கு இல்லையா? ஸோ போர் கொள்கைகள் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய விதத்துல வந்து அடி வாங்கிருச்சு. ஹி குட் நாட் பிரிவென்ட் த அக்டோபர் 7 அட்டாக். ஸோ அக்டோபர் 7ல வந்து அந்த அட்டாக் வந்து அவரால் தடுக்க முடியல. ஏன்னா முன்னாடி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க வந்து அட்டாக் பண்ணத வந்து தடுத்திருக்கலாம். அவங்க தடுத்திருந்தாங்கன்னா இவங்க வந்து எம்பசி அட்டாக் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி வந்து மாற்றி அட்டாக் பண்றத வந்து தடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பேசேஜுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து based on the events of April 14 described in the passage, what was the significant escalation in Iran's response to Israel? So 14th attack அப்புறம் அந்த எம்பசி அட்டாக் அப்புறம் ஈரானுடைய ரெஸ்பான்ஸ் என்ன, இஸ்ரேல் மேல உள்ள ரெஸ்பான்ஸ் என்னன்னு கேட்காங்க. ஈரான் சிக்னிஃபிகன்ட்லி இன்க்ரீஸ் இஸ் சப்போர்ட் ஃபார் ப்ராக்ஸி ஃபோர்சஸ் இன் சிரியா அண்ட் லெபனன். அப்படியா? ஈரான் வந்து சிரியா அண்ட் லெபனன்ல நிறைய ஃபோர்ஸஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. நம்ம இந்த சிரியா லெபனன் எதை பத்தி பார்த்தோம்? ஈரானுடைய ஒரு ஜெனரல் வந்து இறந்துட்டாங்க. அந்த ஜெனரல் வந்து சிரியா அண்ட் லெபனன்ல வந்து மேற்பார்வையிட்டாங்க, அந்த குவாட் ஃபோர்ஸஸ் மேற்பார்வையிட்டு சொல்றாங்க. ஆனா இங்க அப்படிதான் நம்ம படிச்சோம். அப்ப இங்க வந்து அந்த இஸ்ரேல் அட்டாக் வந்து சிரியா அண்ட் லெபனன்ல ஃபோர்ஸஸ் வந்து கூட்டிருக்காங்க, இன்க்ரீஸ் சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது கிடையாது. அதுக்கப்புறம் டெஹ்ரான் லான்ச்டு அண்ட் பிரசிடென்ட் டைரக்ட் அட்டாக் ஃப்ரம் த ஈரானியன் சாயில். கரெக்ட். ஏன்னா அவங்களுடைய மண்ணில இருந்து அப்ப என்ன படிச்சோம் நம்ம? பட் திஸ் அப்படின்னு சொல்லி படிச்சோம். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன படிச்சோம்? இதுக்கு முன்னாடி வந்து ஈரான் வந்து இஸ்ரேல்ல மற்ற கண்ட்ரீஸ்ல இருந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஆனா இந்த டைம் பட் திஸ் டைம் அப்படின்னு சொல்லி படிச்சோம். டார்கெட்டிங் இஸ்ரேல்ஸ் வித் பேராஜ் ஆஃப் ட்ரோன்ஸ், அதாவது வந்து மொத்தமா பயங்கரமா நிறைய விஷயத்தை வச்சு, நிறைய ட்ரோன்ஸ் அண்ட் மிசைல்ஸ் வச்சு மார்க்கிங் ஏ சிவியர் எக்ஸ்கலேஷன் இந்த ஹாஸ்டிலிட்டிஸ். ஓகேவா? ஸோ நிறைய சேதத்தை ஏற்படுத்தணும், நிறைய வந்து மக்களை வந்து பாதிப்படையன்னு வைக்கணும்னு சொல்லிட்டு டெஹ்ரான்ல இருந்து டைரக்டா ஈரானுடைய சாயில இருந்தே வந்து அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிச்சோம். சரி, ஓகே, இது வரலாம், நம்ம வந்து பார்த்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஈரான்ஸ் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் இஷ்யூஸ் a statement threatening further military action against Israel if the conflict in Damascus was not resolved diplomatically. நம்ம இங்க வந்து என்னன்னா அந்த ரிவால்யூஷனரி கார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து எதை படிச்சோம்னா, அந்த ரிவால்யூஷனரி கார்ட்ஸ் அதுல இருக்கிற ஒரு 5 ஜெனரல் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு படிச்சோம். ஆனா அவங்க வந்து இதுக்கு மேல நடந்துச்சுன்னா டமாஸ்கஸ்ல இதை பிரச்சனை நடந்துச்சுன்னா நாங்க வந்து தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொன்ன மாதிரி எங்கேயுமே படிக்கல. அப்போ இது கிடையாது. அடுத்து the Iranian government deployed additional military personnel to Syria and Lebanon. மறுபடியும் அதான் சொல்றாங்க. மறுபடியும் என்ன சொல்றாங்க? அடிஷனல் மிலிட்ரி பர்சனல்னா அதிகமான சோல்ஜர்ஸ், ஓகேவா? மிலிட்ரி பர்சனல்னா மிலிட்ரி சேர்ந்த ஆட்களை வந்து அதிகமா சிரியா அண்ட் லெபனனுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் கவர்மெண்ட் சொன்னதா சொல்றாங்க. அப்படி கிடையாது, அவங்க வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஆன்சர் வரும், பி தான் ஆன்சர் வரும். அதுக்கப்புறம் வாட் இஸ் டோன் ஆஃப் பேசேஜ் ரிகார்டிங் கரண்ட் சிச்சுவேஷன் இன் வெஸ்ட் ஏஷியா. ஸோ வெஸ்ட் ஏஷியால என்ன மாதிரி சிச்சுவேஷன் நிகழ்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்கறாங்க. கண்டிப்பா வந்து ஆப்டிமிஸ்டிக்கும் இல்ல பெசிமிஸ்டிக்கோ கிடையாது. ஏன்னா ஆப்டிமிஸ்டிக்னா நல்லா தான் பேசுறது, கண்டிப்பா கிடையாது. பெசிமிஸ்டிக்ங்கிறது வந்து நெகட்டிவ் தான், மேபி வரலாம், இது கண்டிப்பா வராது, மேபி வரலாம். ஆனா இப்போ வந்து ஒரு பதற்றமான சூழ்நிலை இருக்கே தவிர ஒரு 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 தப்பான விஷயம் நடக்குது அப்படின்னா ரெண்டு பக்கமும் பதற்றமான அந்த அந்த என்ன கேட்கறாங்கன்னா, இப்ப சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு கேட்கறாங்க. ஓகேவா? இந்த இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்கல. ஓகேவா? இது வந்து ஒரு நல்ல விஷயமா கெட்ட விஷயம் அப்படின்னு சொல்லுது. வெஸ்ட் ஏஷியால என்னப்பா சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ அப்போ இதுவும் வந்து கிடையாது. அதாவது இது வந்து யோசிக்கிறது, இது வந்து சிந்தனை, ஒரு நெகட்டிவான சிந்தனை தான் அது. ஆனா சிச்சுவேஷன் சொல்லி கேட்டா அது கிடையாது. கன்சிலேட்டரி அப்படின்னா வந்து என்னன்னா ஒரு பேச்சுவார்த்தை சுமூகமா போறது அப்படிங்கிறது ஒன்று தான். கண்டிப்பா கிடையாது, எக்ஸாக்ட் ஆப்போசிட். அப்போ இதுவும் கிடையாது. அப்போ அர்ஜென்ட் அப்படிங்கிறது தான் வரும். ஓகேவா? ஸோ ஒரு அவசர காலம், ஒரு வந்து ரொம்ப வந்து ஒரு எமர்ஜென்சியான சிச்சுவேஷன் அப்படிங்கிறது தான் இங்க நிகழ்து, எங்க வெஸ்ட் ஏஷியால நிகழ்து அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஓகே, அடுத்து what role did international allies play following the Iranian attack on Israel on April 14 as described in the passage? இஸ்ரேலுடைய அலைடு ஃபோர்ஸஸ்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு கூட்டாளிகள்லாம் இருக்காங்களா, அவங்களோட ரோல் என்ன அப்படின்னு சொல்லி இதில் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ என்னன்னு சொல்லி பார்ப்போம். அலைஸ் லைக் யூஎஸ், யூகே, பிரான்ஸ், ஜோர்டன்லாம் வந்து ப்ரொவைடட் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டாக்டிக்கல் சப்போர்ட் டு இஸ்ரேல். அப்படியா? அப்படி எதுவுமே நம்ம பத்தி பேசல, கொடுத்துருக்கலாம் மேபி. பட் நமக்கு பேசேஜில் என்ன பேசியிருக்காங்க? இந்த ஜோர்டான், யூகே எல்லாம் வந்து இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட் வந்து நம்ம இஸ்ரேல் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி எங்கேயுமே பேசல. ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அதுக்கப்புறம் தீஸ் நேஷன்ஸ் கண்டம்டு ஈரான்ஸ் ஆக்ஷன்ஸ் அட் த யுனைடெட் நேஷன்ஸ். அவங்க வந்து அப்லாட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதாவது வந்து இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நினைச்சு அவங்க வந்து என்ன சொன்னாங்க, பாராட்டிருக்காங்க. ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கண்ட்ரிஸ்லாம் வந்து ஈரானுடைய ஆக்ஷன்ஸ் நினைச்சு, சாரி ஈரான் சொல்றாங்களோ, ஆனா ஈரானை பத்தி அவங்க எதுவுமே பேசல. கரெக்டா? ஈரானை பத்தி அவங்க வந்து இஸ்ரேலோட அலைஸ். ஸோ அப்போ ஈரான் வந்து கண்டம் பண்ணணும், ஈரானை வந்து யுனைடெட் நேஷன்ஸ் வந்து, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, அங்க வந்து ஈரானை பத்தி தப்பா சொல்லணும் அப்படின்னு சொல்லி எதுவுமே அங்க சொல்லல. யுனைடெட் நேஷன்ஸ் பத்தி நம்ம பேசல. கரெக்டா? they supported Israel. ஓகே, சப்போர்ட் பண்றாங்க, இஸ்ரேல் சப்போர்ட் பண்றாங்க by assisting in intercepting 99% of the projectiles launched by Iran. ஸோ 99 அந்த ஈரான்ல இருந்து வர்ற அந்த மிசைல்ஸை வந்து தடுக்கிறதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க. thereby preventing significant damage and loss of life. ஸோ அப்போ இது வந்து கரெக்டா இருக்கும். although they expressed moral support
for Israel, they refrained from any physical or military involvement, limiting their role to diplomatic efforts to calm the situation. ஓகே, இந்த மூணாவது நாலாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா ஒன்னாவது ரெண்டாவது வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதை பத்தி நம்ம பேசவே இல்லை. இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட் கொடுத்தாங்க, டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பேசவே இல்லை. ரெண்டாவது யுனைடெட் நேஷன்ஸ் பத்தியும் பேசல. மூணாவது வந்தது கரெக்டா இருக்கு. நாலாவது என்ன கரெக்டா இருக்கு, ஏன் கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, ஆல்தோ தே எக்ஸ்பிரஸ் மாரல் சப்போர்ட் ஃபார் இஸ்ரேல், இஸ்ரேலுக்கு மாரல் சப்போர்ட் கொடுத்திருந்தாலும் அவங்க என்ன சொல்லிருக்காங்க, தே ரெஃப்ரைட் ஃப்ரம் எனி பிசிக்கல் ஆர் மிலிட்டரி இன்வால்மெண்ட், மிலிட்டரி இன்வால்மெண்ட்ல அவங்க இன்வால்வ் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ ஆனா அதை பத்தி நமக்கு தெரியாது. லிமிட்டிங் தர் ரோல் டு டிப்ளமேட்டிக் எஃபர்ட்ஸ் அப்படின்னா வந்து என்னன்னா, டிப்ளமேட்டிக் எஃபர்ட்ஸ்னா வந்து அமைதியா இருங்க, சண்டை போடாம இருங்க அப்படின்னு சொல்றதுக்கும் வந்து அவங்க தயாரா இருந்தாங்க. அப்படி என்ன சொன்னாங்க, இஸ்ரேலோட டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து பாராட்டியிருக்காங்க. அது போக அமைதியா இருங்கப்பா, இந்த ரீஜனல் வார்ஸை வந்து இதோட நிப்பாட்டிக்கலாம்னு சொல்லி பெஞ்சமின் நேத்தனியாஹு அவங்க வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒன்று படிச்சோம். அப்போ இது வந்து டைரக்ட் ஆன்சரா இருக்கு. இது வந்து கொஞ்சம் சுத்தி வளைச்சு கிட்டத்தட்ட வர்ற மாதிரி இருக்கு. ஆனா இதுதான் வந்து கரெக்டா இருக்கும். ஏன்னா எக்ஸாக்டா இதுல என்ன சொல்லிருக்காங்களோ, இன்டர்செப்டிங் 99% ஆஃப் ப்ரொஜெக்டில்ஸ் வந்து லான்ச் பண்ணதை தடுக்கிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா அப்படிதான் அவங்க சொல்லிருப்பாங்க. அந்த பேசேஜ் பாத்தீங்கன்னா, அந்த பேசேஜ் பாருங்க, பாருங்க, இந்த அலைஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இன்டர்செப்டட் அவங்க எல்லாம் சேர்ந்து, அதாவது இஸ்ரேல் வித் ஹெல்ப் ஃப்ரம் த யூஎஸ், இஸ்ரேல் வந்து அவங்க தனியா மட்டும் கிடையாது, இந்த எல்லாரும் சேர்ந்து இன்டர்செப்டட் தடுத்திருக்காங்க, 99% ஆஃப் த ஈரானுடைய ப்ரொஜெக்ட்ல தடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுதான் வந்து டைரக்ட் ஆன்சரா இருக்கு. நம்ம சுத்தி வளைச்சு அவங்க இது பேசினாங்க அது பேசினாங்க அப்படின்லாம் வந்து செகண்ட் ஆன்சர் தான். அப்போ ரொம்ப ஆப்டா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த தேர்ட் ஆன்சர் தான். சரியா? ஸோ நம்ம எல்லா கொஸ்டின்லயும் வந்து இருக்கிற எல்லாமே 3 ஆப்ஷனுமே வந்து அப்படி எக்ஸாக்டா வேற மாதிரி இருக்கும் சொல்ல முடியாது, நம்ம குழப்பற மாதிரி இருக்கலாம். சரியா? ஸோ அதுக்காக தான் நான் எடுத்து வச்சேன். இது வந்து டிப்ளமேட்டிக் எஃபர்ட்ஸ் எடுங்கன்னு சொன்னதான் கரெக்ட் தான். ஆனா எக்ஸாக்ட் வேர்ட் என்ன இருக்கு, எக்ஸாக்ட் வேர்ட்ஸ்லாம் இருக்கு இதுல. அப்போ அதுதான் வந்து மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர். ஓகேவா? அடுத்து ஃபோர்த்து மெயின் தீம் ஆஃப் த பேசேஜ் என்ன சொல்லி பார்த்தோம்னா, இந்த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் மிலிட்டரி டெக்னாலஜி பத்தி அவ்வளோ பேசல, பட் சரி இருக்கலாம். இந்த கான்சிக்வன்ஸ் ஆஃப் ஃபெயில் டிப்ளமசி இது வரலாம். அதுக்கப்புறம் இந்த அன்பிரிடிக்டபிலிட்டி ஆஃப் த ரீஜனல் அலையன்சஸ், அலையன்ஸ் பத்தி எங்க எதுவுமே பேசல, தப்பா அதாவது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ரீஜனல் அலையன்ஸ்ல வந்து அன்பிரிடிக்டபிலிட்டி. அப்போ அன்பிரிடிக்டபிலிட்டி என்ன அர்த்தம், இவனோட சேர்ந்துக்கிறது. இப்போ வந்து ஏதாவது ஒரு இந்த பேசேஜ்ல வந்து ஏதாவது சொல்லியிருக்காங்கன்னு வச்சுப்போம், ஃபர்ஸ்ட் வந்து இவன் கூட இருந்தான், அதுக்கப்புறம் வந்து திடீர்னு வந்து அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணல, அப்படி மாற்றி ஹெல்ப் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பேசியிருந்தாங்கன்னா இந்த ஆன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க அலையன்ஸ் பத்தியே பேசல, அப்போ இந்த வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த நெசசிட்டி ஃபார் எ பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன் டு அவாய்ட் வார். சரி ஓகே, இங்க வந்து ஏன் வந்து தடுக்கணும், ஏன் போறணும் அப்படிங்கிற பத்தி பேசல. ஓகேவா? இங்க வந்து என்னெல்லாம் நடந்துச்சு, என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு தான் பேசியிருக்காங்க. நெசசிட்டி ஆஃப் பீஸ்ஃபுல்னஸ்னா ஏன் வந்து அமைதி வேணும் அப்படின்னா, அங்க வந்து உயிர்கள் பலிடும், அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து வாரோட வந்து எக்ஸ்பென்சஸ் ஆகும், இதனால எக்கனாமிக் பிரச்சனை வரும், இந்த மாதிரி ஏன் அமைதி வரணும் அப்படின்னு சொல்லி எதையுமே பேசல. அப்போ இதுவும் வந்து வராது, வாய்ப்பே கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, இந்த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் மிலிட்டரி டெக்னாலஜினா, ஏன்னா அங்க வந்து இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் பத்தி எல்லாம் பேசியிருக்காங்களே, அப்போ அதுவும் வரலாம். அதை விட முக்கியமா என்னன்னா, இங்க டிப்ளமசி இல்ல, டிப்ளமசினா என்னது, ரெண்டு பேரும் சண்டை இல்லாம சச்சரவு இல்லாம அமைதியா போறது, அந்த மாதிரி வந்து அது வந்து ஃபெயில் ஆயிருச்சு, அதனால என்னெல்லாம் பிரச்சனை வருது, அங்க அவங்க சாகுறாங்க, இந்த 2 ஜெனரல்ஸ் 5 ஜெனரல்ஸ் எடுத்திருக்காங்க, 2 முக்கியமான பேர் எடுத்திருக்காங்க, இப்படிலாம் வந்து பேசுறாங்க இல்லையா? அப்போ இந்த டிப்ளமசி போச்சுன்னா என்னெல்லாம் வந்து நமக்கு வந்து கான்சிக்வன்சஸ் வரும், என்னெல்லாம் வந்து எஃபெக்ட் வரும் அப்படிங்கறத பேசுறதுனால இதான் ஆன்சரா வரும். ஓகேவா? ஓகே, அடுத்து சினானிம்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இப்போ சொன்னதை வச்சு நீங்க படிக்காம விட்டுறாதீங்க, வெறும் பிடிஎஃப் மட்டும் வச்சுட்டு விட்டுறாதீங்க. எல்லாமே சினானிம்ஸ் எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ வந்து பாத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸ்டெப் பேக்னா என்னது அப்படின்னா, சில வேர்ட்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. பிரேசல் வந்து நிறைய யூஸ் ஆகும். ஓகே, ஸோ எல்லாமே வந்து பாத்துக்கோங்க. அடுத்து ஸோ இந்த இதுல இருந்து கிளாஸ் டெஸ்ட் ஒன்று வந்து கொடுத்துருக்கேன். ஈரான்ஸ் மேசிவ் ட்ரான் அண்ட் மிசைல் அட்டாக் ஆன் இஸ்ரேல் ஆன் April 14th நைட் இன் டேஷ் அகேன்ஸ்ட். ஓகே, இப்போ வந்து ஆப்ஷன் பார்க்கலாம். இன் டேஷ் அகேன்ஸ்டா, இன் ரெவல்யூஷன் அகேன்ஸ்ட் வருமா? ரெவல்யூஷன் என்ன, ஒரு புரட்சி. அப்போ ஒரு புரட்சிக்கு எதிராக ஈரான் வந்து அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? வாய்ப்பு கிடையாது. ஓகேவா? அதுக்கப்புறம் இன் ப்ரொஜெக்ஷன் அகேன்ஸ்டா, அங்க நீங்க அந்த இதை பாருங்க. ஓகேவா? இன் ப்ரொஜெக்ஷன் அகேன்ஸ்ட் த பாம்பிங் அப்படின்னா ஓகே, இது வரலாம். எப்படி வரலாம்னா, இன் ப்ரொஜெக்ஷன் இங்க என்ன மீனிங், இன் ப்ரொஜெக்ஷன் அகேன்ஸ்ட் த டமாஸ்கஸ்ல ஒரு அட்டாக் பண்ணாங்க, அதுக்கு ஏற்றதுனாலதான் ஈரான் இது பண்றாங்க அப்படிங்கிற மீனிங்ல வரலாம். ஓகேவா? ஸோ இது வந்து வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிட்டாலியேஷன், இன் ரிட்டாலியேஷன் என்ன அர்த்தம், அந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் அப்படிங்கிற மாதிரி தான், அதாவது எதிர்வினை பதில் தாக்குதல் அப்படிங்கிற மீனிங். இப்போ இந்த சென்டென்ஸை படிச்சு பாருங்க. சாரி, ஈரான்ஸ் மேசிவ் ட்ரான் அட்டாக் ஆன் இஸ்ரேல் மேல நடக்குது. ஓகேவா? இன் ஏதோ ஒரு அகேன்ஸ்ட் இந்த பாம்பிங் ஆஃப் இட்ஸ் எம்பசி காம்பவுண்ட் இன் டமாஸ்கஸ் 2 weeks earlier. அப்போ ஏற்கனவே ஈரான் மேல ஏதோ ஒரு அட்டாக் நடந்திருக்கு, அப்ப அதுக்காகத்தான் இது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம ஆப்ஷனை பார்ப்போம். ஈரான் மேல ஏதோ ஏற்கனவே ஒரு அட்டாக் நடந்திருக்குப்பா, அதுக்கு பதிலாக அப்படின்னு தான் வரும். அப்ப பதிலாகனா இங்க ரெவல்யூஷன் புரட்சிக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப அக்ரேஷன்னா அதுக்கு இது கோவப்படுத்தி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். ஆனா எக்ஸாக்டா என்ன வரும், ப்ரொஜெக்ஷன் கண்டிப்பா கிடையாது. ஓகே, இப்போ வந்து இந்த மீனிங் நம்ம புரிஞ்சதுக்கு அப்புறம் ப்ரொஜெக்ஷன் வராதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அப்போ அதுக்கு அந்த அட்டாக்கு கோவப்படுமா, இன் அக்ரஷன் அப்படிங்கிறது வருமா, இன் அக்ரஷன் வித்னு வரும். ஆனா இங்க என்ன சொல்லுது, இன் அகேன்ஸ்ட் தான் வருது. அப்போ இங்க ரொம்ப முக்கியமா ரொம்ப கரெக்டா என்ன வரும், அக்ரஷன் வராது. இன் அக்ரஷன் வித்
ஒரு மிகப்பெரிய கோவத்தோட அதை நம்ம பண்ணா இன் அக்ரஷன் வித் ஹி டிட் இட் அப்படின்னா ரொம்ப பெரிய கோவத்தோட இது அவன் எதை பண்ணா அப்படிங்கிற மீனிங்ல வரும், அப்படிங்கிற இடத்துல வரும். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க, இன் டேஷ் அகைன்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல என்ன வரும்னா ரிட்டலியேஷன், அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அப்படிங்கிற மீனிங் வர்றதுல இன் ரிட்டலியேஷன். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட சேமா இருக்கிற ஆப்ஷன்ஸ் தான், இது எல்லாமே நான் எடுத்தது தான். ஸோ அதுதான் கிளாஸஸ் ரெண்டு எல்லாமே சேமா இருக்க மாதிரி தெரியும். ஸோ நம்ம அதுலயும் ரொம்ப ஆப்டா இருக்கிறத பார்த்து போடணும். அதுக்கப்புறம் என்ன கொஸ்டின், ஸோ டமாஸ்கஸ்ல 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு அட்டாக் நடந்திருக்கு. ஹாஸ் புஷ்ட் அண்ட் ஆல்ரெடி டேஷ் வெஸ்ட் ஆசியா டு த பிரிங்க் ஆஃப். ஓகே, அப்போ ஆல்ரெடி ஏதோ ஒன்று இருக்குப்பா. ஓகேவா, இந்த விஷயம் வந்து இந்த பாம்பிங் மாத்தி பாம்பிங் போடுறாங்க இல்லையா, அது வந்து ஏதோ ஒன்று தள்ளி இருக்கு. என்ன தள்ளி இருக்கு, ஆல்ரெடி ஏதோ ஒன்று இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு, ஆல்ரெடி டக்டைல்னா அந்த நெளிறது வளையிறது அந்த மாதிரி உடையிறது, அந்த மாதிரி உடையது பிரிட்டில், டக்டைல்னா ஈஸியா வளையக்கூடியதுன்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி டக்டைல் நீங்க வருமா, வரது வாய்ப்பு இல்லை. ஆல்ரெடி ஸ்டேபிள்னு சொல்றாங்க. ஆல்ரெடி ஸ்டேபிளா இருந்தா ஏன் வந்து இந்த ஹேஸ் புஷ் டு த வார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல போறாங்க. அப்போ ஆல்ரெடி ஸ்டேபிளா இருந்தா எப்படி பாருங்க வந்து ஆல்ரெடின்னு சொல்ல முடியும். ஆல்ரெடி ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தா தான் சொல்ல முடியும். அப்போ ஸ்டேபிள் அப்படிங்கிறது வராது. ஸ்டேபிளுக்கு அப்படியே எக்ஸாக்டா ஈக்குவல் மீனிங்னா இந்த ஃபேம்னா அப்படியே ஸ்திரதமான்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கரெக்டா நிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தான் வந்து ஃபேமா நிக்கிறது. ஸோ அப்போ அதுவும் ஸ்டேபிளும் கிட்டத்தட்ட சேம் தான். அப்போ இது எல்லாமே தப்பான ஆப்ஷனு. ஒலைட்டல், ஏற்கனவே பிரச்சனை இருக்குப்பா, இப்போ இது வந்து மறுபடியும் வாருக்கு கொண்டு போயிருச்சு அப்படிங்கிற மீனிங்ல சொல்றதுனால இங்க ஒலைட்டல் தான் வரும். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் ஏ அண்ட் அப்படின்லாம் வரும். ஓகேவா, ஸோ வந்து பார்க்கலாம். வெஸ்ட் ஏஷியா டு த பிரிங்க் ஆஃப் டேஷ் ஆல் அவுட் வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்போ இங்க வந்து ஆர்டிகல் பேஸ் பண்ணி தான் வருது. ஓகே, ஸோ இங்க வந்து ஆல் அவுட் வார், ஆல்னா என்ன, ஆல் ஏஐஓல வருது, அப்போ ஆன் போட்டலாமா அப்படின்னு சொல்லி நீங்க வந்து நினைப்பீங்க. ஓகேவா, ஆனா இங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எதுவுமே வராது. ஓகேவா, ஏன்னா அது வந்து ஒரு சிங்கிள் பிரைஸ், ஆல் அவுட் வார் அப்படிங்கிறது வந்து ஒரு சிங்கிள் பிரைஸ். ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு வராது. இப்போ வந்து என்னன்னா நிறைய இடத்துல வந்து எப்படின்னா நமக்கு வந்து எரர் தானே, ஸோ இந்த நோ வேர்ட்லாம் கிடையாதுப்பா, ஏன் தான் வரும். ஸோ நம்ம வந்து ஆன் போட்டலாம் நிறைய இடத்துல நீங்க நினைப்பீங்க. ஓகேவா, நீங்க எரர் படிக்கும் போதுல கூட வரும். ஸோ அதனால தான் வந்து இந்த சிஜிஎல்ல வந்து ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி இருந்திருக்கு. ஓகேவா, ஸோ அதனால தான் வந்து இந்த இதை வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இங்க வந்து ஆன் வந்து வராது, நோ வேர்ட் தான் வரும். ஓகேவா, அதுக்கப்புறம் சரி ஓகே, இது எல்லாத்தையும் பார்த்தாச்சுல. ஸோ இப்போ இவ்வளவு தேவை கிடையாது. இதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சாச்சு. க்ளாஸ் டெஸ்ட்ல வந்து டைம் ரொம்ப எடுத்துக்க கூடாது. அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கு, ஏன்னா ஆப்ஷன் கொஸ்டின் வந்து இங்கே தான் இருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி இங்க பட்டுல இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகேவா, ஆனா பட் வந்து சில இடத்துல வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற சென்டென்ஸை வந்து நம்ம பார்த்தோம்னா தான் புரியும். அதனால தான் இங்க இருந்து இந்த பாஸ்ட் ஈரான் ஹேஸ் யூஸ்ட் இட்ஸ் ப்ராக்டிஸ் ஆர் டார்கெட்டட் இஸ்ரேல் அசட்ஸ் இன் அதர் கண்ட்ரிஸ். மற்ற கண்ட்ரில வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ பட் திஸ் டைம் தெஹ்ரானுடைய வெப்பன் பேரேஜ்ல வந்து அவங்களுடைய சாயில்னு அடிக்கிறாங்க. எக்ஸ்கலேட்டிங் டென்ஷன்ஸ் டு த லெவல்ஸ் நாட் சீன் இன் வெஸ்ட் ஏஷியா இண்டிகேட்ஸ். ஸோ எக்ஸ்கலேட்டிங் டென்ஷன்ஸ் டு த லெவல்ஸ், அது வரையும் செட் பண்ணிடுறாங்கப்பா, டு த லெவல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா, ஸோ எக்ஸ்கலேட்டிங் டென்ஷன் டு த லெவல்ஸ். ஸோ டூ தான் இங்க வந்து கரெக்டா வரும். ஓகேவா, ஸோ இது எல்லாமே கரெக்டா வராது. அடுத்து வந்து இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட். ஓகேவா, ஸோ இதுல வந்து அப்லோடட் இந்த தான் வரும். மிச்சம் எல்லாமே தப்பு. அப்ளைடட் இது வராது. அதுக்கப்புறம் அப்லோடட் அதுவும் வராது. அதுக்கப்புறம் வந்து யூ வராம அப்லோடட் இருக்குல்ல, ஸோ அது வந்து வராது. இந்த இது வந்து ஏயு தான் வரும். சரியா, ஓகே. அதுக்கப்புறம் இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்டு ஒலைட்டல், இது ஸ்பெல்லிங் கரெக்டாக தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ரெஸ்பான்ஸ் கரெக்டாக தான் இருக்கு. இந்த தான் ரெவல்யூஷனரிக்கு ஓ வரும், விஓ அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அது தப்பா இருக்கு. அப்படின்னா வந்து இதுதான் கரெக்டான ஆன்சர், இது எல்லாமே தப்பான ஆன்சர். ஓகே, என்ன கேட்டிருக்காங்க, இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது எல்லாமே தப்பு, அதான் கரெக்ட்னு அர்த்தம். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் வந்து எரர், இஸ்ரேல் ஹேஸ் vowed that Iran's aggressions would be meet. ஓகேவா, ஸோ would be meet வராது, would be met வரும். ஓகேவா, V3 ஃபார்ம் would be metன்னு வரும் வித் ரெஸ்பான்ஸ். அதுக்கப்புறம் since there was anti government activities at Gaza, Israel has been carrying out a vengeful genocidal attack of Gaza. ஓகே, இங்க ஆஃப் வராது, ஆன் வரும். நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து நம்ம தமிழ் மீனிங் சொல்லும் போது நான் சொல்லியிருந்தேன் என்னன்னா பின்னாடி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அந்த ஆன் ஆஃப்ல வந்து அதோட மீனிங்கே மாறிடும் அப்படின்னு சொன்னேன். இங்க வந்து இதான் தப்பு, இங்க வந்து ஆன் வரும். ஓகேவா, ஸோ அது ஏன் சொல்றேன், இப்போ இங்க ஆஃப் காசா அப்படின்னு எடுத்தோம்னா காசாவோட அட்டாக் அப்படிங்கிற மீன் ஆயிரும். ஆனா இதுல என்ன நமக்கு என்ன புரிதல் இருக்குது, காசாவை தான் அவங்க அட்டாக்கே பண்றாங்க. ஓகேவா, ஸோ இஸ்ரேல் வந்து காசா மேலதான் அட்டாக்கே பண்றாங்க. அப்போ ஆன் காசா அப்படிதான் வரும். இப்போ ஒருவேளை அது ஆஃப் காசா வந்துச்சுன்னா காசா அட்டாக் பண்ணுது அப்படிங்கிற மீனிங் ஆயிரும். ஓகேவா, ஸோ அதான் வந்து அந்த ஒரு சின்ன கன்ஜெக்ஷன் வந்து அதோட மொத்த மீனிங்கே மாத்தி போட்டுரும். அதனாலதான் வந்து நம்ம ஒரு வேர்டுடைய ஒக்காபுலரி எனக்கு தெரியல, ஒரு வேர்டோட என்ன மீனிங் தெரியலப்பா அப்படின்னா அதோட முன்னாடி பின்னாடி அந்த கொஸ்டினுடைய அந்த பேராகிராஃபோட தன்மை என்ன, அந்த பர்டிகுலர் சென்டென்ஸோட பாசிட்டிவ் இருக்கா நெகட்டிவ்ல இருக்கா, அது போக இந்த மாதிரி கன்ஜெக்ஷன்லாம் யூஸ் பண்ணி அதுல என்ன சொல்ல வருது அப்படிலாம் பார்த்தோம்னா நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த இதுக்கும் நான் வந்து ஆன்சர் சொல்லிட்டேன். இது வந்து ஆன் காசான்னு சொல்லி வரும். ஓகேவா, ஸோ அப்போ எரர் வந்து எதுல இருக்கு அப்படின்னா இந்த ஆஃப் காசா அந்த மூணாவது தான் இருக்கு. ஓகே சரி ஓகே, இது எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டோம். இதுல வந்து ஏதாவது வந்து சஜஷன்ஸ் இருந்துச்சு சொல்லுங்க. இதுல வந்து இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி ஏதாவது சொல்லுங்க. இதுல ஏதாவது தப்பு இருந்துச்சு சொல்லுங்க, நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது நேரம் பொறுமையாக கிடையாது. தேங்க்யூ ஸோ மச்.